ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் ரெசிபி தான். எல்லாருக்கும் பிடிச்ச பால்கோவா. இந்த பால்கோவா பார்த்திங்கன்னா பால் பவுடரில் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் செஞ்சுருக்கோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட நான்ஸ்டிக் பேன் இருந்ததுன்னா இன்னும் சுலபமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்க கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆன பிறகு நெய் சேர்த்துக்கலாம். நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது. அதனால் போடுறதுக்கு ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு. ஸோ 5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் சூடான பேனில். இப்போ நெய் நல்லா உருகி வரட்டும். அதே போல் நெய்யை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம் பேன் ஃபுல்லாகவும். இப்போ கம்ப்ளீட்டாக நெய் நல்லா சூடான பிறகு 100 ml பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் தான் நான் சேர்த்துக்கிட்டேன். திக்கான பால் தான், தண்ணி எதுவும் சேர்த்துக்கக்கூடாது அந்த பாலில். பால் சேர்த்ததும் கைவிடாமல் இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருக்கணும். பால் நல்லா சூடாகணும். அது வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த ரெசிபி செய்கிறப்போ கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இல்லைனா நமக்கு அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பால் இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 50% ஆஃப் த பால் நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் 50 கிராம் அளவு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நீங்கள் கூடுதலாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த 50 கிராமே போதுமான அளவு தான். சர்க்கரையை சேர்த்ததும் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கம்ப்ளீட்டாக இந்த சர்க்கரை மெல்ட் ஆகணும். அப்புறம் தான் நம்ம பால் பவுடரை சேர்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விடணும். சர்க்கரையும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். இந்த பாலோடு சேர்ந்து பாலும் நல்லா கொதிச்சு வரும் அட் த சேம் டைமில். இப்போ பார்க்க சொல்லே தெரியுது நமக்கு பாலும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. அடுத்து நான் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் 200 கிராம் அளவு பால் பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரே டைமில் போட்டிங்கன்னா மொத்தமாக கட்டி கட்டியாக ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கணும் பால் பவுடரை. ஸோ இது செய்கிறப்போ கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் பால் பவுடரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கட்டி இல்லாமல் நம்ம கலந்து விடணும். இதே போல் மீதமுள்ள பால் பவுடர் எல்லாமே இந்த மாதிரியே நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட கட்டி இருக்கவே கூடாது. இதுதான் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ண வரலைன்னா நீங்கள் கேஸ் ஸ்டவ் கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு கூட மொத்த பால் பவுடரை சேர்த்துட்டு விஸ்க வச்சு கலந்து விடுங்க கட்டி இல்லாமல். இது இன்னொரு டிப்பு. நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி இருக்க சொல்லி உங்களால் கலந்து விட முடியும்னா நீங்கள் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கம்ப்ளீட்டாக கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பால் பவுடரை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு விட்டுட்டே இருங்க. ஸோ 2 மெத்தட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டோ அந்த மெத்தட் நீங்கள் பால் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கம்ப்ளீட்டாக 200 கிராம் அளவு பால் பவுடரை சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். உங்களுக்கு இந்த டைம் ஏலக்காய் தூள் போடணும்னு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய் தூள் போடலை. ஏன்னா பால்கோவாவில் யூஸ்வலாக நம்ம ஏலக்காய் தூள் போட மாட்டோம். ஸோ உங்களுக்கு வாசத்துக்கு வேணும்னா நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கம்ப்ளீட்டாக நான் அந்த கெட்டி எல்லாமே உடச்சி விடுறேன் அந்த பாலில். ஸோ இப்போ நல்லா கெட்டி இல்லாமல் நம்ம பால் பவுடரை பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும் இந்த பால்கோவா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். பார்த்திங்கனாலே தெரியும். இது எந்த பதத்துக்கு வரணும்னா இந்த பேனில் ஒட்டாத அளவுக்கு வரணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே வருது நம்மளோட பால்கோவா.
இந்த ரெசிபி செய்கிறப்போ நம்ம கிட்டேயே இருந்து பால்கோவா செய்யணும். இதை விட்டுட்டு வெளில போனீங்கன்னா சம்டைம்ஸ் பால்கோவா வந்து அடி பிடிக்கவோ தீஞ்சு போகவோ வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பால்கோவா நல்லா வந்து கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். இல்லை அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திக்காகிடும். ஸோ இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு 5 மினிட்ஸு. அப்போ தான் இந்த பால்கோவா பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் நல்லா திக்காகி வரும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா திக்காய் வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் வந்து நெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த பால்கோவா அதில் கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து சமன்படுத்திக்கலாம். சமன்படுத்திட்டு கார்னிஷ்காக நான் வந்து பாதாம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இல்லைனா வந்து இந்த ஸ்டெப்பை இக்னோர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வீட்டிலே சிம்பிளாக பால் பவுடரை வச்சு பால்கோவா எப்படி செய்கிறதுன்றதை இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். குயிக்காக பால்கோவா செய்யணுன்னா நீங்கள் மில்க் பவுடரை வச்சு இந்த மாதிரி பால்கோவா செஞ்சு பாருங்கள். நம்ம நார்மலான பாலில் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 1 ஹவர் ஆகும் இந்த பால்கோவா செய்கிறதுக்காக. ஸோ 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸில் நம்ம இன்ஸ்டண்ட்டாக பால்கோவா வேணும்னா பால் பவுடரை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் பால் பவுடர் இருக்குது, ஆனால் எப்படி வந்து பால்கோவா செய்ய தெரியாமல் இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.